அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களை சோல்ஃபுல் ஸ்டோரிஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கனகதார ஸ்தோத்திரத்துடைய பெருமை பற்றி பார்க்க போறோம். வறுமை விலக்கி எல்லா வளங்களும் பெருக்கும் கனகதார ஸ்தோத்திரம். கனகதார ஸ்தோத்திரம் பாடலை பாடி துதிப்பவர்களுடைய வாழ்வு வறுமை இல்லாமல் பலமான வசதிகளுடனும் எல்லாவித ஐஸ்வர்யங்களுடனும் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது உறுதி. கனகதார ஸ்தோத்திரத்தை ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளை கதையை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு நாள் துவாதசி தினம் இரவு முழுக்க கண்விழித்து ஏகாதசி விரதம் இருந்து வேத சாஸ்திரங்களை உச்சரித்தபடி ஒவ்வொரு வீதியிலும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று பிக்ஷா பவந்தி என்று கூறியபடி பிச்செடுத்திருந்தார் சங்கரர். ஒரு எளிய வீட்டின் முன்னால் போய் நின்றார். சங்கரனின் குரலை கேட்ட அந்த பெண்மணி பிச்சையிட தன் வீட்டில் இருந்த பானைகளை எல்லாம் திறந்து பார்த்தாள். உணவு எதுவும் இல்லை, அரிசியும் இல்லை. பிச்சை கேட்டு வந்திருக்கும் அந்த சிவ புதல்வனுக்கு தன் கையால் பிச்சையிட இயலாத அளவிற்கு தான் ஏழையாகி போனேனே என்று மனதிற்குள் புழுங்கினாள். தேடி பார்த்ததில் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் இருந்தது. அந்த நெல்லிக்காயோடு வாசலுக்கு வந்தாள். சங்கரின் முகத்தை பார்க்க பெறாமல் அவர் வைத்திருந்த பாத்திரத்தில் அந்த நெல்லிக்காயை போட்டாள். பசி என்று வந்திருக்கும் குழந்தைக்கு வெறும் நெல்லிக்காயை மட்டும் தருகிறோமே என்று அவள் கண்கள் கண்ணீர் சிந்தின. அது சங்கரன் வைத்திருந்த பாத்திரத்தில் விழுந்தது. சங்கரன் பாத்திரத்தில் இருந்த நெல்லிக்காயும் அந்த தாயின் கண்ணீரையும் பார்த்தார். உலகே துன்பத்திற்கு ஆளானது போல உணர்ந்தார். அந்த தாயின் அன்பில் உருகினார். அவள் மேல் கருணை கொண்டார். செல்வங்களுக்கெல்லாம் நாயகியான லக்ஷ்மி திருமகளை நினைத்தார். இனி இந்த உலகில் யார் வறுமையில் வாடினாலும் இந்த பாடலை பாட அவர்களின் வறுமை ஒழிந்து செல்வம் கொழிக்கட்டும் என்று ஸ்ரீ கனகதார ஸ்தோத்திரத்தை பாடத் தொடங்கினார். நெல்லிக்காயை பிச்சையிட்ட அந்த பெண்மணியிடம் ஸ்ரீ கனகதார ஸ்தோத்திரத்தை பாடி காட்டினார். இந்த பாடலை பாடி திருமகளுக்கு ஆரத்தி செய், உன் வறுமை எல்லாம் தீரும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அந்த பெண்மணி தன் கணவன் வந்ததும் நடந்தவதையெல்லாம் கூறினாள். அவளும் அவள் கணவனும் சேர்ந்து சங்கரன் கற்றுத்தந்த கனகதார ஸ்தோத்திரத்தை பாடி திருமகளை வழிபட்டனர். வறுமை குடியிருந்த அவர்களின் வீட்டில் தங்க மழை பொழிந்தது. அவர்கள் வறுமை தீர்ந்தது. தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை நாம் சொல்லி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மனமுருக வேண்டினால் நம் வாழ்வு வறுமை இல்லாமல் வளமான வசதிகளுடனும் எல்லாவித ஐஸ்வர்யங்களுடனும் சுபிக்ஷமாக இருக்கும் என்பது உறுதி. நன்றிகள். வாழ்க வளமுடன்.